ஹலோ மக்களே, வெல்கம் டு தியா சேனல். இந்த வீடியோவில் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு நம்ம எப்பவும் புளி தான் கரைச்சி ஊற்றுவோம். ஆனால் இந்த வீடியோவில் நான் புளிக்கு பதிலாக வேற ஒன்று சேர்த்துருக்கேன். அது என்னன்றதை வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு எப்போவும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 5லேருந்து 6 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கட் பண்ணி நடுவில் அந்த காம்பு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மசாலாத்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. இது மீன் குழம்பு பொடி தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சோம்ல வெந்தயம், அதை நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெந்தய பொடி கொஞ்சம் லைட்டாக தூவியிருக்கேன். இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு சொல புளி மட்டும் போடுங்க. ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து லைட்டாக அந்த நெல்லிக்காய் சைஸுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் கரைக்கெல்லாம் வேணாம். அடுத்ததாக இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொதித்து நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பொழுது மீனை போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு குழம்பு லைட்டாக கொதித்த பின்னாடி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு. இது எப்படி இருந்துன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.